Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd chapter, exercise 3.19, 11th sum. If A equal to ABCD, I equal to 1, 0, 0, 1, show that A square minus A plus D into A equal to BC minus AD into I. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். A square minus A plus D into A. ஃபஸ்ட்டு A square கண்டுபிடிச்சிக்கலாம். A square வந்து A into A. A வந்து AB, CD, AB, CD. இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். இதுவும் ரோ இன்ட்டு காலம். இங்கே ரோ, இந்த காலம். இப்போ A into A, A square plus B into C, BC. அடுத்தது A into B, AB plus B into D, BD. இங்கே C into A, CA plus D into C, DC. அடுத்தது C into B, CB plus D into D, D square. இப்போ இதுதான் வந்து A square. அடுத்தது A plus D into A. A plus D into A கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு A plus D into A. இங்கே A plus D into A வந்து ABCD. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே A plus D into A. இப்போ இது வந்து A into A plus D. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். A into A plus D. அடுத்தது B into இங்கே இது ஒரு டேர்ம் தான் இருக்குது இங்கே, அதனால் இப்படியே A into A plus D. அடுத்தது இங்கே இது B into A plus D. நெக்ஸ்ட்டு இங்கே C into இந்த A plus D. அடுத்தது D into இந்த A plus D. இப்போ A square minus A plus D into A. இப்போ A square வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே A square plus BC, AB plus BD, அடுத்தது CA plus AC, CB plus D square கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே மைனஸ் A plus D. ஃபஸ்ட்டு A square மைனஸ் A plus D கண்டுபிடிச்சிக்கணும். மைனஸ் இங்கே நம்ம A plus D into A வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இங்கே A square A plus D இது கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த மேட்ரிக்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இது A ஸ்கொயர். இங்கே A ப்ளஸ் D இன்ட்டு ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸு. அப்போ இந்த A ஸ்கொயர்லேருந்து இதிலேருந்து இதையே A ப்ளஸ் D இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிக்கிறத மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் BC இது இந்த மேட்ரிக்ஸு. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் ப்ளஸ் BC மைனஸ் இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் AD. இங்கே மைனஸ் இருக்குது, இது அப்படியே ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே AB plus BD மைனஸ் இது மைனஸ் இந்த AB plus BD. நெக்ஸ்ட்டு CA plus DC மைனஸ் இதையே ப்ராக்கெட்குள்ளே CA plus DC. அடுத்தது CB plus D ஸ்கொயர். இங்கே மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே DA plus D ஸ்கொயர். இப்போ இதையெல்லாம் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே A ஸ்கொயர் ப்ளஸ் BC அப்படியே இருக்கும். மைனஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே மைனஸ் A ஸ்கொயர், இங்கே உள்ளே இருக்கிறது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே ADன்னு வந்துடும். அடுத்தது இங்கே AB ப்ளஸ் BD. இங்கே இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு AB வந்து மைனஸ் AB. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே BD. அடுத்தது AC ப்ளஸ் DC அப்படியே இருக்கும். இங்கே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும். இப்போ மைனஸ் AC இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் DC. அதே மாதிரி CB ப்ளஸ் இங்கே D ஸ்கொயர், இங்கே மைனஸ் AD, இங்கே மைனஸ் D ஸ்கொயர். இப்போ இங்கே ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் AB மைனஸ் AB கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் AC மைனஸ் AC கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் DC மைனஸ் DCயும் கேன்சல் ஆயிரும். இங்கே D ஸ்கொயரு மைனஸ் D ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும்.
இப்போ மீதி இருக்கிறது இந்த பிசி மைனஸ் ஏடி. இங்கே வந்து இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுது, இங்கே 0, இங்கேயும் எல்லாமே கேன்சல் ஆயிடுது, இந்த டிசி டிசி ஏசி ஏசி எல்லாமே கேன்சல் ஆயிடும், இதுவும் 0. இங்கே மீதி சிபி ப்ளஸ் இங்கே ஏபி இருக்குது. இப்போ பிசி மைனஸ் ஏடி, இங்கே இது 0, இங்கே 0, இங்கே பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இப்போ இந்த பிசி மைனஸ் ஏடி காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே 0, இங்கே 0, இங்கே 1. அப்போ பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு ஐ ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.